ஓகே, லெட்ஜர் பேலன்சிங் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் லெட்ஜர் போஸ்டிங்னு பார்த்துருக்கோம். அதாவது டிரான்ஸ்ஃபரிங் எவ்ரி என்ட்ரி ஃப்ரம் த ஜேர்னல் டு த லெட்ஜர். அது பார்த்தா அது வந்து லெட்ஜர் போஸ்டிங். ஒன்ஸ் த லெட்ஜர் போஸ்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆல் த லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் ஆர் டு பி பேலன்ஸ்டு. இந்த பேலன்சிங் ஆக்டிவிட்டி நார்மலா அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி இயர் பண்றது அல்லது ஒன்ஸ் இன் 6 months. அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி இயர்ன்றது ஸ்டாச்சுட்டரி. ஸ்டாச்சுட்டரி அப்படின்னா லீகலி கம்பல்சரி அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டாச்சுட்டரி ஃபார் ஆடிட் பர்பஸ்க்காக கம்பல்சரியா அட் த எண்ட் ஆஃப் இயர் பண்றாங்க. இல்ல ஹாஃப் இயர்லி அக்கௌண்ட் க்ளோசிங்னு பண்ணலாம், குவார்டர்லி அக்கௌண்ட்ஸ் அண்ட் மந்த்லி அக்கௌண்ட் க்ளோசிங்லாம் கூட பண்ணலாம். ஏர்லியர் வந்து இது வந்து மேனுவல் சிஸ்டமா இருந்துட்டு இருந்த போது கொஞ்சம் கவனமா பேலன்சிங் பண்ணணும். ஆனா இப்பெல்லாம் எல்லாமே அக்கௌண்டிங்னோ கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு வந்ததுனால எல்லாமே ஜஸ்ட் சிஸ்டம் டேக்ஸ் கேர் ஆஃப் த பேலன்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ ரொம்ப ஈஸியா இந்த பேலன்சிங் பண்ணிடலாம். அதனால அதை பத்தி எந்த வித ஒரு டிஃபிகல்டிஸும் கிடையாது, ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேலன்சிங் ப்ரொசீஜரை வந்து அப்படியே தியரட்டிக்கலா பார்ப்போம். வாட் இஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி டியூரிங் பேலன்சிங். அப்போ லெட்ஜர் பேலன்சிங்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டோட்டல் த ஹெவியர் சைடு ஆஃப் த லெட்ஜர் ஃபர்ஸ்ட். write that particular total between two lines. இதுதான் ஃபர்ஸ்ட். write the same total in the opposite side on the same line between two lines. Same line. Find out the difference between this amount, that is the total of the heavier side amount, and the total of the above entries. Write the same above the total with a particular balance carried down. அப்ப பேலன்ஸ் கேரி டவுன் எழுதி அதுல வந்து அந்த அமௌண்ட் டிஃபரன்ஸ் அமௌண்ட் எழுதணும். நெக்ஸ்ட், டிரான்ஸ்ஃபர் த சேம் திஸ் பர்டிகுலர் பேலன்ஸ் கேரி டவுன். அந்த பேலன்ஸா வரக்கூடிய அமௌண்ட்டை பர்டிகுலர்ல பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிட்டு அது ஆப்போசிட் சைட்ல பிலோ த டோட்டல் ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்போசிட் சைட் பிலோ த டோட்டல் பேலன்ஸ் brought down எழுதுறோம். So that is balance brought down. அப்ப பேலன்ஸ் கேரிட் டவுன், பேலன்ஸ் brought down. அப்ப பேலன்ஸ் கேரிட் டவுன்றது ஆல்வேஸ் above the total, பேலன்ஸ் brought downறது ஆல்வேஸ் below the total. So இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். So balance carried down is closing balance, balance brought down is the opening balance. So here I have written balance carried down is equal to closing balance above the total, balance brought down, opening balance below the total. இதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். பட் ஒன்லி பிராக்டிஸ் பண்ணா பிராக்டிஸ் திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியா இருக்கும். சரி, ஸோ இப்போ ஒன்ஸ் we are totaling the heavier side. இப்போ எப்படி பார்க்கலாம்னா 3 விதமா பிரிக்கலாம். லெட்ஜர் பேலன்சிங் ப்ராசஸ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது மெஜாரிட்டியா டெபிட் சைடு டோட்டலா இருக்கும். அப்ப டோட்டலிங் த ஹெவியர் சைடு அதை இங்க எழுதுறோம். Same line we are writing now the same total on the same line in the opposite side between two lines. Okay, finding the difference between this amount and the above amounts. Okay, writing that as the balancing figure, balance carried down. Okay, அப்ப debit side அமைஞ்சதுன்னா if it falls happens in the debit side, debit side if it becomes heavier we have to total that. Next, if at all the heavier side becomes the credit side becomes a heavier side, obviously we have to total the credit side first, heavier side, write that amount, write the same on the same line in the opposite side, debit side between two lines. Okay, write the difference. இப்போ இதுல என்ன earlier ledgerல என்ன பண்ணோமோ அதே மாதிரி இங்க. However in some rare situations, for example debtor settle his account அது மாதிரிலாம் வரும்போது both the totals will become equal. அப்ப account settled அத மாதிரி பண்றோம். இப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், either debit side heavier வரலாம், அப்ப balance carried down credit side, balance brought down falls in the debit side. Credit side heavier வந்தா balance carried down debit side and obviously brought down credit side. இந்த மாதிரிலாம் ஓகே அக்கவுண்டிங் ரூல்ஸ் சொல்லுது. சார் இதெல்லாம் ஓகே, எந்த சைடு ஹெவியரா இருக்குன்னு எப்படி சார் பாக்குறது? ஈச் அண்ட் எவ்ரி திங் தனித்தனியா டோட்டல் பண்ணி பார்க்கணுமா? எஸ், there is a rule even to remember this. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே 2-3 என்ட்ரி தான், இங்க இருக்கு 3 என்ட்ரிஸ் இருக்கு, இங்க 2 என்ட்ரிஸ் இருக்கு. இந்த 3ல
If I total all these three, obviously இங்க 3 தான் heavier ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா பார்த்துடலாம், okay. But in a bigger comprehensive sums where there are 25 transactions and கிட்டத்தட்ட 15 debit entries and 10 credit entry வரும்போது எப்படி சார் ஹெவின்னு ஈஸியா at a glance எந்த சைடு ஹெவின்னு பார்க்கிறது? Yes, அதுக்கு we are supposed to remember the basic rules. என்ன basic rules? Always assets will fall in the debit side. All the assets நாலே debit nature, all the liabilities நாலே credit nature. இதை மாதிரிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். That's what we are going to see. In the meantime, cash account obviously will fall in the debit side. So real account நாலே debit side, real account assets, so debit side, debit balance. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப debit side heavier இருக்கும். See, for example, இங்க 1 lakh plus 10,000, 1 lakh 10,000. Yes, I have written here the same 1 lakh 10,000 here. The difference between this 1 lakh 10,000 and above two entries 85. So 1 lakh 10 minus 85 is equal to 25,000. So 1 lakh 10,000 minus 85,000 is equal to 25,000. Is above the total carried down எழுதியாச்சு. The same in the opposite side as 25,000 brought down balance. Cash ledger 100% will have brought down balance in the debit side only. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? 1 by 1 all the 7 ledgers balancing பண்ணி complete பண்ணணும். Now after capital, cash, next comes capital. Capital நமக்கு ஏற்கனவே தெரியும். In the earlier video we have seen capital, is a credit item. Credit the giver 1 lakh நம்ம credit entry போட்டிருந்தோம். Obviously only one amount is here. No problem. Let me write that 1 lakh here as a total. The same 1 lakh at the opposite side also on the same line. Above this only 1 lakh total. Writing that 1 lakh as a carried down balance carried down, and transferring the same again to the opposite side as brought down balance. So now we can say capital will always have credit balance. It's not 99%, 100%. But there are some exceptions in partnership account that we will see later. Anyway, as of now, capital will have brought down balance in the credit side only. Hope you have understood. Now bank 99% will have brought down balance in the debit side. How? As you know, bank is an asset for me. Cash account and commission income both put together 81,000. This 81,000 I am writing here. This 81,000 and only salary payment. So 81 minus 2,000 is equal to 79,000. So this 79,000 is the carried down balance. The same 79,000 is transferred to the opposite side as the brought down balance. So as I said, bank is an asset. Asset means debit nature. Debit nature will have the brought down balance in the debit side. This is ஞாபகமா அப்படியே skill development. Once again skill practice. Now next, sales. Sales சொன்ன உடனே income சொன்ன உடனே credit. இது 100% ஞாபகத்தில் இருக்கணும். இந்த practice பண்ண வரும். That means we have to practice more number of sums. So sales நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? Credit sideல by way of making cash sales 10,000 போட்டிருந்தோம். அதை balancing பண்ணும்போது here we have got 10,000, taking the same total here 10,000 and the difference above. இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம், ரீகால் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் சம்ல இல்ல, ஆனா அந்த ஒரு டிரான்சாக்ஷன் இருந்ததுனால சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? So let me introduce that also here itself. Okay, sales return na, for example, I had sold to a particular customer on credit basis for 1 lakh. அந்த 1 lakhக்கு நான் goods அனுப்பிச்சாச்சு. என்ன பண்றான்? goods worth rupees 5,000 or something, ஏதோ டேமேஜ் அல்லது ராங் கன்சைன்மெண்ட் ஏதோ ஒரு காரணத்தினால அவன் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டான். அப்ப that will come in the debit side. சார் நீங்க தானே சொன்னீங்க always sales is a credit nature, credit item, sales income means credit, right? At the time of getting that sales return inward,
sales return inward. If at all that particular transaction is given, for example, let me say in this case, if at all it had been like 1000 10,000 ரூபாய் cash sales பண்ணியிருக்கோம், but there had been some other examples wherein I have some other 20,000 or something for credit sales also. Out of that 20,000 ஒரு 2,000 sales return இருக்கு. அப்போ that particular sales return will fall in the debit side, except that there won't be any other debit aspect in the sales. இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சேல்ஸ்னாலே 100% credit side heavier total. Yes, that heavier total here and the above. இந்த கேஸ்ல இந்த சேல்ஸ் லெட்ஜர்ல ஒன்றும் இல்லை, மேலே சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிட்டு then we have that carry down balance and transferring the same to the opposite side as brought down balance. Next we are getting into purchase. பர்ச்சேஸ்னு சொன்னா அடுத்த செகண்ட் மைண்ட்ல வர வேண்டியது expense, so debit balance, debit nature. So only 5,000 here, 5,000 same total here. We have written எழுதிருந்தோம் அந்த 5,000 இங்க 5,000. So above this total 5,000, yes, I am writing as balance carried down 5,000. Transferring the same 5,000 to the opposite side, that is debit side, as balance brought down. Next, let me get into salary account. As usual, salary expense debit side. Always debit side will be heavier here. 99%, 100% salary debit balance alone. Yes, debit balance here carried down above the total, that is credit side. Transferring this carried down balance from the credit side to the debit side. So expense debit balance, this has to be transferred to profit and loss account with the transfer entry, closing entry, that we will see. Okay, right. Commission income, here I could have written commission received account. அது சும்மா கமிஷன் எழுதிருந்தா இது வந்து கமிஷன் எக்ஸ்பென்ஸா கமிஷன் இன்கமான்னு கூட டவுட் வரலாம். பெட்டர் I could have written here as commission received account. That means 100% obviously credit. Commission இன்கம்னு சொல்லும் போதே கிரெடிட் ஞாபகம் வந்துடும். ஸோ அழகா வந்து 1,000 rupees எழுதிடலாம். எஸ், இன்கம். ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் ஹெவியர் டோட்டல் only one and only. அப்போ 1,000 here and the above total balance carried down brought down. இங்கே 100% only கிரெடிட் பேலன்ஸ் தான் வரும் இன்கம். இந்த கிரெடிட் பேலன்ஸ் என்ன போகுது with the transfer entry. We are going to transfer to profit and loss account, that we will see in the concerned chapter. This is balance brought down, commission income in the credit side. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, so far we have done the balancing for 7 ledgers. இப்போ ஒரு satisfaction. ஓகே சார் சொல்லி கொடுத்ததுனால நிதானமாக கவனிச்சிருக்கோம் இல்லை நல்லாவே கவனிச்சிருக்கோம், புரிஞ்சுடுத்தோ. அப்ப எல்லா என்ட்ரிஸையும் கரெக்டா தான் பண்ணிருக்கோம். அரித்மெட்டிக்கல் அக்யூரசி. ஸோ இது வரைக்கும் 2 ஸ்டேஜ் நடந்திருக்கு. என்ன 2 ஸ்டேஜ்? ஜேர்னல், லெட்ஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்சிங் நடந்தாச்சு. அந்த பேலன்சிங் பண்ணதுல அரித்மெட்டிக்கல் அக்யூரசி அட்லீஸ்ட் எரர் குட் பி தேர் எனிவேர். அதாவது எரர் ஆஃப் பிரின்சிபிள் நான் சொல்லலாம், டெபிட்ல போட வேண்டியது கிரெடிட்ல போட வேண்டியது அதெல்லாம் கூட நடந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, எல்லாமே பக்காவா நடந்திருக்கு. தட் மீன்ஸ் பேலன்சிங் ஆக்டிவிட்டி நான் கரெக்டா பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக லிஸ்ட் ஆஃப் பேலன்சஸ், பர்டிகுலர்லி லிஸ்ட் ஆஃப் brought down balances appearing in all the 7 ledgers. அப்படியே லெட்ஜர் நேம் எழுதிட்டு அப்படியே அந்தந்த பேலன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா கேஷ் லெட்ஜர் அக்கௌண்ட்ல 25,000 டெபிட்ல brought down பேலன்ஸ் இருந்திருக்கு, அதை நான் இங்க எழுதியிருக்கேன். பேங்க் லெட்ஜர் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல 79,000 இருந்திருக்கு, அதை நான் எழுதியிருக்கேன் brought down பேலன்ஸ். பர்ச்சேஸ் டெபிட் ஹியர். இதெல்லாம் ரீகன்ஃபார்மிங் அவர் செல்ஃப். எஸ், ஐ ஹவ் டன் கரெக்ட்லி. சேலரி டெபிட் சைட்ல தான் இருந்தது. ஓகே, ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ஸ், ஈஸி கன்வீனியன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 7 ledgers டிஃபரெண்ட் ஆர்டர்ல இருந்தாலும் கூட ஈஸி ஃபார் டோட்டலிங் ஐ ஹவ் ரிட்டன் லைக் திஸ். அண்ட் my dear children, very important aspect that I would like to tell here is writing the amount with the right place value. அது என்ன சார் place value? முக்கியமான விஷயம். As you know very well, in the position the place value 1, 10,
100,000. சார் என்ன சார் நல்லாவே தெரியும், இதெல்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச் பண்றது இங்கே பண்றீங்க. எஸ், அஃப்கோர்ஸ், இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் மை டியர் that you are supposed to write each and every amount with the right digit value and digit place. கரெக்டா சிம்பிளா சொல்ல போச்சுன்னா இந்த ஜீரோ பக்கத்துல தான் இந்த ஜீரோ எழுதணும். நான் எழுதி காமிக்கிறேன் ராங்கா என்னதான் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ காமன் குவைட் நேச்சுரல் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் மாதிரி. திஸ் we might have been doing from the very beginning, earlier classலேருந்து பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1,50,000 நான் இங்கே எழுதுறேன். 1,50,000, 25,000 அடுத்த அமௌண்ட் வருது. இந்த மாதிரி எழுதிட்டேன். இஸ் இட் ஓகே? யூ ப்ளீஸ் டெல் மீ. அண்ட் தென் 650 வருது. 650 இப்படி எழுதுறேன். வாட் வில் ஹேப்பன் at the end? So hope you understand the consequence. Will it be possible for me to total this? It's a big $1 million question. அப்ப என்ன பண்ணலாம்? அழகா எழுதும் போதே கரெக்டா அந்த டிஜிட் வேல்யூ அந்த பொசிஷன் வேல்யூவை கரெக்டா ஞாபகம் வச்சு கரெக்டா செய்யணும். Hope you understood correctly and will give importance and practice more sums. Okay? All the best. Do well. Take care.